ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மசாலா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப மணமாகவும் இருக்கும். நீங்கள் பீட்ரூட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே பீட்ரூட் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. வாங்க இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் பீட்ரூட் சேர்க்குறேங்க. 2 பீட்ரூட் எடுத்து அது தோலையெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மெஷரிங் கப்பில் எடுத்து மெஷர் பண்ணி போட்டிருக்கேங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். இப்போ 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். தண்ணியெல்லாம் நீங்கள் கொட்டினீங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் பாருங்கள், 1/4 கப் இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதுங்க. இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தா போதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையே சேர்க்குறேன். வேர்க்கடலையோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க. 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அதனால தான் நான் தண்ணி கொஞ்சமாக ஊற்ற சொன்னேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விட்டுருங்க. பாருங்கள், இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றினா போதுங்க. இதுக்கு மேலே நம்ம வற்ற தேவையில்லை. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் அதிகமாக தேவைப்படாதுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ 2 மிளகாய் வத்தலை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் எடுத்து அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்ரூட்டில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை சேர்த்து விட்டுடலாங்க. ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் பீட்ரூட்டில் நல்லா இறங்கும். இப்போ 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 கைப்பிடிக்கும் கம்மியாக நான் தேங்காய் துருவலை சேர்த்துருக்கேங்க. தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்து விட்டுடலாங்க. ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். நீங்கள் காய் சேர்த்ததுலேருந்து இந்த ப்ராசஸ் வரைக்குமே ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அப்படியே 2 வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட மணக்க சூடான பீட்ரூட் பொரியல், மசாலா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒயிட் ரைஸை உதிரியாக செஞ்சுட்டு இதையே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாங்க குழந்தைக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா ஆப்டாக இருக்குங்க. நீங்கள் மிளகாய் வத்தலை மட்டும் கொஞ்சம் ஈக்குவலாக கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பீட்ரூட்டில் இருக்கிற இனிப்புக்கும் அந்த காரத்துக்கும் நல்லா ஈக்குவலாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.